சொல்லுமா. அம்மா, மல்லிப்பூ ஒரு முழம் வேணுமா? ஒரு முழம் 50 ரூபாம்மா, தரவா? கொடுங்க. சரிம்மா. ஓம் பானவே நமः ஹம்சாய பாஸ்கராய சூர்யாய சூராய தமோகராய ரதினே விஸ்வத்ருதே அவ்யாபத்ரே ஹராய வேதமயாய ஓம் விபவே நமः ஓம் சுதாம்சவே நமः ஓம் சுப்ராம்சவே சந்திராய. இந்தாங்க. அப்ஜநேத்ர சமுத்பவாய தாராதிபாய ரோகிணீசாய சம்புமூர்த்தி கிருதாலயாய ஓஷதீபதயே நமः ஈஸ்வரதராய சுதாநிதயே ஓம் சகலாகலதாய தனகராய நமः ஓம் ரேவதி நெல்லு. என்ன இது? பூக்கா பார்த்தா தெரியல? அது தெரியுது, ஆனா எதுக்கு இப்ப இவ்ளோ வாங்கியிருக்க? அதுவா, என்னக்கா கோயிலுக்கு வந்துட்டு பூ எதுக்கு வாங்குவாங்க? சாமிக்கு போட தானே வாங்குவாங்க. ஓ, சாமிக்கா? சரி, போய் கொடுத்துட்டு வா. ரோகிணி கர்ப்பசம்போதாய சந்திராத்மஜாய சோம வம்சகராய ஸ்ருதி விசாரதாய. இந்த கலச பூஜை நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா நான் உன் கூடவே இருக்கேன். நம்ம 2 பேருக்கு நடுவில் யாரும் வரமாட்டாங்க. எதுக்கு கண் கலங்குற? உங்க கூட இருக்க போறேன்னு நினைச்சதும் சந்தோஷமா இருக்கு மாமா. சரி, நம்மளை தேட போறாங்க, போலாமா? குலதெய்வத்தை வேண்டிக்குங்கோ, மாலை எடுத்து போட்டுக்குங்கோ. தீர்காயுஷ்மான் பவ. ஹோமத்தில் நெய்ய ஊத்துங்கோ. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசகஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே. என்னடி, சாமிக்கு பூ வாங்கியிருக்கேன்னு தானே சொன்ன, ஆனா இப்ப தலை நிறைய பூ வச்சுட்டு வந்திருக்க. நானும் சாமிக்கு தான் வச்சேன், ஆனா அம்மனுக்கு கழுத்து நிறைய மாலை இருக்கும்போது இந்த பூவை நானே வச்சுக்கலாம்னு தோணுச்சு, வச்சுக்கிட்டேன். நானும் கவனிச்சுட்டு தாண்டி இருக்கேன். நீ பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. அக்கா, பூஜையை பார்க்க தானே வந்தேன், அத பாரு. அதை விட்டுட்டு எதையாவது சொல்லாதக்கா. ரொம்ப பண்ணாதடி. அஸ்வத்வஜாய வித்மஹே தனுஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தர் பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி. என்ன எதுக்கு இங்க வர சொன்ன? கார்த்தி முன்னாடியும் ராஜராஜ முன்னாடியும் தோத்து போனோம் புருஷ முகத்தை பார்க்க இங்க வர சொன்னியா? நீங்க ஒரு நாளும் தோத்து போக மாட்டீங்க. நான் உங்களை தோத்து போக விட மாட்டேன். கோயில் விஷயம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு நாள் இப்படி எல்லாம் பேச முடியுது? எல்லாம் ஒரு காரணமா தாங்க. நான் சொல்றதை கேளுங்க. ஏய், நீ இப்ப சொன்னது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆமா, அதுக்கான ஆளை செட் பண்ணிட்டியா? ஆளை பார்த்து அவ எப்படி என்னன்னு பேசி எல்லாம் பக்காவா ரெடியா இருக்க. இந்த முறை எதுவும் சொதப்பிடாதுல்ல? கார்த்தியை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப உஷாரான ஆளு. நிச்சயமா இது தெரிஞ்சா சும்மா விட மாட்டான். ஏதாவது பண்ணி அவன் உண்மையை கண்டுபிடிச்சிட மாட்டான். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. அவ இந்த ஊர்ல இன்னும் 2 நாளைக்கு தான் இருப்பா. அதுக்கப்புறம் அவ துபாய் போயிடுவா. அப்படியே சொல்ற? என்ன நம்புங்க. இந்த முறை கலச பூஜை நீங்க தான் பண்ணுவீங்க. ஆமா, கோவில்ல பூஜை ஆரம்பிச்சிருச்சா? அங்க கலச பூஜை நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜையே முடிஞ்சிடும். அது எப்படி முடியும்? முடியாது. பாதியிலே இந்த கலச பூஜை நிக்கும். கார்த்தி சொன்ன வாக்க காப்பாத்த முடியாம தலை குனிஞ்சு நிப்பான். நீங்க பாருங்க. சந்திரா, நீ சொன்ன பிளான் படி எல்லாம் பக்காவா நடந்துருச்சு.
நீ சொல்றது நடக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நான் சொன்னது நடக்கும், என்ன நம்புங்க. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? இது வரைக்கும் நான் உன்னை பார்த்தது கூட கிடையாது. இந்த ராஜராஜ எப்படிப்பட்டவன்னு இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியும். நீ போடுற இந்த அபாண்டமான பழிய யாரும் நம்ப மாட்டாங்க. ஏங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எதுக்காக அவர் மேல இப்படி ஒரு பொய்யான பழிய போடுறீங்க? நான் எந்த பொய்யும் சொல்லல. இவரும் நானும் 6 மாசமா பழகுறோம். இவரோட இந்த வெள்ளையும் சொல்லியமா இருக்கிற தோற்றத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி பஜார்ல வச்சு என் அழகு பார்த்துட்டு நான் இந்த ஊர்லயே பெரிய ஆளுன்னு சொல்லி என்கிட்ட ஆசையா பேசினாரு. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி என் வாழ்க்கையை இவர்கிட்ட இழந்துட்டேன். இப்ப என்னடானா நான் யாருன்னே தெரியாதுன்னு சாதிக்கிறாரு. இதுக்கு நீங்க தான் நியாயம் சொல்லியாகணும். இங்க பாருமா, இது சாதாரண விஷயம் இல்ல. கும்பாபிஷேக பூஜையில வச்சு இப்படி ஒரு பழிய போடுறீங்க. அவர் என்னன்னா உங்களை பார்த்ததே இல்லைன்னு சொல்றாரு. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. எதுவுமே இல்லாம சொன்னா நாங்க எப்படி நம்புறது? நல்லா இருக்கு பெரியவங்கள. நீங்க நியாயம் கேட்கிற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பொண்ணு தான் மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு இத்தனை பேர் முன்னாடி நின்னு கதறிக்கிட்டு இருக்கா. அது எப்படிங்க பொய்யா இருக்க முடியும்? ஆடா, அதை விடும் அவனே. இதுக்கு போய் ஆதாரம் கேட்கிறாரு. ஆதாரத்தோட பண்ற வேலையை இந்த ராஜராஜன் பண்ணிருக்காரு. யோ, நீ எல்லாம் என் மாமாவை பத்தி பேசாத. பேசுன வகுந்துருவேன். உண்மையை சொன்னா கோவம் வருதா உனக்கு? டேய், வாய மூடுறா. ஏற்கனவே இந்த பொண்ணை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அதான் உண்மை. என்ன உண்மை? பொல்லாத உண்மை. நானே உங்களை ஸ்ரீபுரத்துல 5-6 தடவைக்கு மேல பார்த்திருக்கேன். அது என்னன்னு இப்பதான் எனக்கு விஷயமே வழங்குது. அம்மா ரோகிணி, இங்க வாமா. இந்த நகை உங்க அம்மாவோட தானே பார்த்து சொல்லுமா. ஆமா, இது எங்க அம்மாவோட நகை தான். ஆனா எப்படி உங்க கைக்கு போச்சுன்னு தெரியல.